இப்பொழுது 2 தீமோத்தேயு 1 பார்ப்போம். அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். இங்கே பவுல் அப்போஸ்தலன் தன்னை பற்றி சொல்லும் பொழுது தான் ஒரு பிரசங்கி என்று சொல்கிறார். இவர் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும் ஒரு தூதுவர். மேலும் அவர் தன்னை அப்போஸ்தலனாகவும் போதகனாகவும் அறிமுகப்படுத்துகிறார். பவுல் ஒரு அப்போஸ்தலன் என்ற முறையிலே அநேக வரங்களை உடையவராக இருந்தார். அப்போஸ்தலரை விட அதிக ஈவுகளை பெற்றவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. நாம் சில ஊழியர்களை பார்த்திருப்போம். அவர்கள் ஏதோ 1-2 வரங்களை பெற்றிருப்பார்கள். அவர்களால் அதிகமான வரங்களை உபயோகிக்க முடியாததாகையால் அவர்களுக்கு அதிக வரம் கொடுக்கப்படாதிருக்கலாம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக வல்லமை வரங்களை பெற்றவராக திகழ்ந்தார். தொடர்ந்து 12 பார்ப்போம். அதிநிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். நான் வெட்கப்படுகிறதில்லை என்று சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சிறையிலே இருந்த பொழுதும் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த போதும் அவர் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படவில்லை. ரோமர் 1 என்ன சொல்கிறார்? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனவனோ அவனுக்கு இரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. அதேபோல 2 தீமோத்தேயு 1 தீமோத்தேயுவை வெட்கப்பட வேண்டாம் என்று பவுல் கூறுகிறார். அது மட்டுமல்ல, தேவ பிள்ளைகள் சாட்சி சொல்வதற்கு மிகவும் தயங்குகிறார்கள். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார் இல்லையா? அதை குறித்து மற்றவர்களுக்கு சாட்சியாக சொல்வதற்கு நாம் தயங்கக்கூடாது. நமது நாக்கை கட்டும் பிசாசை நாம் ஜெயிக்க வேண்டும். தொடர்ந்து இந்த வசனத்தில் நாம் பார்ப்பது என்ன? நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதாவது சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் ஒப்புக் கொடுத்தல், அதாவது வங்கியிலே நாம் பணத்தை போட்டு வைப்போம் இல்லையா? அதே போல பவுல் தன்னுடைய விசுவாசத்தை நியாய தீர்ப்பின் நாள் வரைக்கும் இயேசுவின் மேலே போட்டுவிட்டார். இல்லாவிட்டால் இவ்விதமாகவும் சொல்லலாம், தேவன் என்னோடு பணத்தை போட்டு வைத்திருக்கிறார் என்று சொல்லலாம். தேவன் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தன்னுடைய வரங்களை கொடுத்து அவரை பயன்படுத்தினார். ஆகவே பவுல் முழு உலகத்திற்கும் கடனாளியாகி போனார். அருமையானவர்களே, நீங்களும் நானும் கடனாளிகளாக இருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் இவ்வாறு சொல்லலாம், நான் என்னுடைய கடனை செலுத்தி விடுவேன் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லலாம். இந்த பூமியில் உள்ள எல்லா மனிதர்களும் தேவனுடைய சுவிசேஷத்தை கேட்கும் வரையிலேயும் நானும் நீங்களும் இந்த கடனை கொடுத்து தீர்க்க முடியாது. நான் அவரிடத்திலே ஒப்புக் கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் நமக்கு மிகுந்த ஆறுதலை தருகிறதாயிருக்கிறது. ஏன் தெரியுமா? நாம் எல்லாரும் நம்முடையது எல்லாம் அவருடைய கரத்திலே பாதுகாப்பாக இருக்கிறது என்பது ஆச்சரியமானது இல்லையா? இப்பொழுது 2 தீமோத்தேயு 1 வாருங்கள். நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு என்று சொல்கிறார். இங்கே ஆரோக்கியமான வசனங்களின் என்று பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தைகள் எல்லாமே தேவனுடைய ஆவியானவரால் ஏவி எழுதப்பட்டது. இவை எல்லாமே ஆரோக்கியமானவைதான். இதைவிட தேவனுடைய வார்த்தையை குறித்த மற்றொரு விளக்கம் திருப்தி அளிக்கக்கூடியது அல்ல. இப்பொழுது 2 தீமோத்தேயு 1:14 பாருங்கள். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நட்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். நாம் இங்கே ஒன்றை முக்கியமாக கவனிக்க வேண்டும். தேவ பக்தியான ஒரு கிறிஸ்தவ வாழ்வு வாழ பரிசுத்த ஆவியானவர் உதவியோடே மட்டுமே முடியும். இன்று அநேக விசுவாசிகள் தங்கள் சொந்த முயற்சியினாலே
கர்த்தருக்கு பிரியமாய் வாழ முயற்சித்து முடியாததினாலே சோர்ந்து போயிருக்கிறார்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசியாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவுடன் எல்லாமே தலைகீழாக மாறிவிடும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தரிடத்திலே முழுமையான விசுவாசம் கொள்ளுங்கள். அப்பொழுது அவருடைய ஆவியின் பலத்தினாலே நீங்கள் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் இதற்கு முன்பு 7ஆம் வசனத்தில் என்ன சொன்னார்? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் குறித்து சொல்கிறார். இவை எல்லாமே ஆவிக்குரிய கனிகள். அதே போல கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களிலே அவர் என்ன சொல்கிறார்? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்று சொல்கிறார். கனி கொடுக்கும் ஒரு வாழ்விற்கு பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை அவசியம் என்று பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தையும் பாருங்கள். ஆசியா நாட்டில் இருக்கிற யாவரும் அவர்களில் பிகெல்லு, எர்மோக்கேனே முதலாய் என்னை விட்டு விலகினார்கள் என்று அறிந்திருக்கிறாய். தனக்கு உண்மை இல்லாதவர்களின் பெயர்களை அப்படியே கூறிவிடுகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்திலேயும் விழுந்து போன சிலரை பற்றி கூறுகிறார். அதே போல இங்கேயும் சிலரை குறித்து சொல்கிறார். இவர்கள் முன்பு பவுலோடு ரோம் நகரிலே இருந்தவர்கள். இதை பவுல் எழுதும்பொழுது அவர்கள் ஆசியா நாட்டிலே இருந்தார்கள். எனவே விசுவாச துரோகம் என்பது இப்பொழுது மட்டுமல்ல, முன்பிருந்தே இருக்கிறது. சபையின் துவக்க காலத்திலிருந்தே இப்படிப்பட்ட விழுந்து போகின்ற விசுவாச துரோகத்தில் ஈடுபடுகிற மக்களால் வரலாறு நிரம்பியிருக்கிறது என்று சொல்லலாம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன். கவனியுங்கள். 2 தீமோத்தேயு 1, 16 முதல் 18 வரை. ஒநேசிப்போருவின் வீட்டாருக்கு கர்த்தர் இரக்கம் கட்டளையிடுவாராக. அவன் அநேகந்தரம் என்னை இளைப்பாற்றினான். என் விலங்கை குறித்து அவன் வெட்கப்படவும் இல்லை. அவன் ரோமாவில் வந்திருந்த போது அதிக ஜாக்கிரதையாய் என்னை தேடி கண்டுபிடித்தான். அந்நாளிலே அவன் கர்த்தரிடத்தில் இரக்கத்தை கண்டடையும்படி கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அவன் எபேசுவிலே செய்த பற்பல உதவிகளையும் நீ நன்றாய் அறிந்திருக்கிறாயே. இங்கே ஒரு தேவனுடைய பரிசுத்தவானை குறித்து பார்க்கிறோம். இந்த ஒநேசிப்போரு என்பது அவனுடைய பெயர். இது எவ்வளவு இனிமையானதாக இருக்கிறது. ஆனால் எர்மோகேனே, பிகல்லு போன்றவரை பற்றி கேட்கும் பொழுது நமக்கு வெறுப்பாய் தோன்றுகிறது இல்லையா? இந்த ஒநேசிப்போரு எபேசு பட்டணத்தைச் சேர்ந்தவர். வியாபார காரியமாக ரோமிலே இருந்தார். அவர் மிகவும் பணிப்பழுவால் நிறைந்தவர். ஆனால் பவுல் சிறையில் இருந்த பொழுது நேரம் செலவு செய்து மிகவும் ஜாக்கிரதையாய் அவரை தேடி கண்டுபிடித்தார். என்ன ஒரு அன்பு இல்லையா? இந்த ஒநேசிப்போரை அப்போஸ்தலனாகிய பவுல்தான் கிறிஸ்துவண்டை நடத்தியிருக்க வேண்டும். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களை கிறிஸ்துவண்டை நடத்தியவர்களை அற்பமாக எண்ணாதேயுங்கள். அவர்களை கனப்படுத்துங்கள். அவர்களுக்காக ஜெபம் செய்யுங்கள். அவர்கள் மூலமாக அநேகர் கர்த்தரண்டை வர நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் அவர்களை உங்கள் ஜெபத்திலே நினைவு கூற வேண்டியது அவசியமானதாயிருக்கிறது. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலேயும் உம்முடைய வசனங்கள் மூலமாய் எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த சத்தியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மன தெளிவுள்ளவர்களாக எப்பொழுதும் உம்மை குறித்து சாட்சி பகருவதற்கு தயங்காமல் சாட்சி பகர நீரே எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கர்த்தாவே, நாங்கள் உம்மிடத்திலே ஒப்புவித்ததை உம்முடைய வருகை வரை நீர் காத்துக்கொள்ள வல்லமை உள்ளவராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுடைய ரட்சிப்பை குறித்து நாங்கள் கருத்துள்ளவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய சொந்த பலத்தினாலே நாங்கள் வெற்றி வாழ்க்கை வாழ முயற்சித்து தோல்வியுற்று சோர்ந்து போய்விடாதபடி என்றென்றும் உம்மை விசுவாசிப்பதனாலே உம்முடைய தூய ஆவியினாலே நீர் எங்களை பலப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம்.
எங்களுக்கு வசனங்களை போதிக்கிறவர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை விசுவாசத்திற்குள்ளே வழிநடத்தினவர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்களும் இருக்கிற இடங்களிலே மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல எப்பொழுதும் கருத்துள்ளவர்களாய் காணப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீரை காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.